இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி, விளையாட்டுத் திறன் மற்றும் சமூக ஈடுபாட்டை மேம்படுத்தும் வகையில் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் சார்பில் CPCL விளையாட்டு திருவிழா என்ற தலைப்பில் கபடி மற்றும் கைப்பந்து விளையாட்டுப் போட்டிகள் எண்ணூர் நெட்டுக்குப்பம் பகுதியில் நடைபெற்றது. இதில் 8 மீனவ கிராமத்தை சேர்ந்த குழுவினர் பங்கேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு விருது மற்றும் பரிசுத் தொகையை வழங்கி சிறப்பித்தார். மேலும் இந்நிகழ்வில் CBCL இயக்குநர்கள் ரோஹித் குமார் அக்ரவாலா, B. கண்ணன், முன்னாள் இந்திய கைப்பந்து வீரர் ஷெல்டன் மோசஸ், கபடி வீரர் சஜின் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கைப்பந்து போட்டியில் நெட்டு குப்பம் அணி முதலிடத்தையும் முகத்துவார குப்பம் 2ஆம் இடத்தையும் பிடித்தனர். அதேபோல் கபடி விளையாட்டில் தாலான் குப்பம் முதலிடத்தை பிடித்தனர். எண்ணூர் குப்பம் 2ஆம் இடத்தை பிடித்தனர். CPCL நிறுவனமும் 92.7 பிக் FM இவர்கள் இணைந்து இங்கே வடசென்னையில் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் ஒரு சிறப்பான விளையாட்டை ஊக்குவிக்கும் விதத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கே வாலிபால், கபடி இந்த 2 விளையாட்டுகளுக்கு பல அணிகளை அமைத்து அவற்றிற்குள் போட்டிகளை வைத்து ஒரு காலிறுதி, அரையிறுதி, இந்த இறுதி சுற்று என்ற அளவிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இதனால் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் பல இளைஞர்கள் இன்று பெருந்திரளாக இந்த போட்டிகளில் இன்று கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் நேரத்தில் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை எந்த அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி, செஸ் ஒலிம்பியாட் போன்ற சர்வதேச போட்டிகளாக இருந்தாலும் சரி, கால்பந்தாட்ட போட்டிகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த விதத்தில் இன்று மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது எங்களுக்கு உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. CPCL நிறுவனத்தினரும் பிக் FM நிறுவனத்தினரும் நாங்கள் வைத்திருக்கும் கோரிக்கை என்னவென்றால், தொடர்ந்து இங்கு வடசென்னையில் தொடர்ந்து அவர்கள் இதை போன்ற நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்களும் அதற்கு செவி சாய்த்திருக்கிறார்கள். கண்டிப்பாக செய்து தருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். இன்னும் பல போட்டிகளை நடத்துவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம்.